வணக்கம். நம்ம இப்போ குளுமணாலிக்கு போக போகிறோம். குளுமணாலி இமாச்சல் பிரதேஷில் உள்ள ஒரு இடம். குல்லு தனியாக, மணாலி தனியாக பார்க்கலாம். இப்போ நம்ம மணாலிக்கு எப்படி போகிறதுனா, பஞ்சாப் போய் அங்கேருந்து போகலாம். சண்டிகர் போய் சண்டிகர்லேருந்து குல்லுக்கு ஃப்ளைட் இருக்கும், அங்கே போயிடலாம். இல்லைன்னா டெல்லியிலேருந்து சண்டிகர் வரைக்கும் போய் அங்கேருந்து மணாலி போகலாம். இதுக்கு 15 மணி நேரம் ஆகுது. காரில் போனீங்கன்னா பெண்டை நிமித்துரும். ஆனால் போகிற வழியில் அழகான இயற்கையான பாதைகளும், அங்கேருந்து அந்த மரப்பாலம், தொங்கு பாலம் வழியாக நம்ம அந்த நதியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் குகைகளை குடஞ்சி இன்னொரு மலைக்கு பாதை போட்டிருப்பாங்க. அது அட்டல் பிகாரி வாஜ்பாய் டனல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த டனல் வழியாக போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பியாஸ் ரிவர் அங்கே ஓடும். அந்த பியாஸ் ரிவரில் உங்களுக்கு விளையாட்டுகள், இந்த நதியில் வளைவாக போகிற அந்த பாதையில் போகிறதுக்கு ஒரு ரப்பர் போட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லி பேசி போவாங்க. அதில் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை உங்கள் மேலே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழமான பகுதி வந்துட்டுனா உங்களை தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி இறக்கி விட்ருவாங்க, எதிர்பாராமல் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க நல்லா பாதுகாப்பாக தூக்கி விட்ருவாங்க. அது ஒரு வேறு விஷயம். ஆனால் அது தண்ணி ஓடுற ஸ்பீடு இருக்கே, பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணி இழுத்துட்டு போகிறது அப்படி ஒரு ஜில்லுன்னு அந்த கிளைமேட்டை அனுபவிச்சுட்டே போகிறதுக்கு அது ஒரு ரொம்ப அழகான ட்ரிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் ரூம் குறைஞ்ச பட்ஜெட்லேருந்து கூடின பட்ஜெட் வரைக்கும் அழகாக ஹோட்டல் ரூம் போடலாம். அது எந்த ஹோட்டல்னாலும் உங்களுக்கு நல்லா தண்ணி வெந்நி வருதா அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேயே எங்களுக்கு நிறைய கூழாங்கல் கிடச்சிது. பார்க்க அழகழகாக ஒரு ஷேப்பாக அந்த தண்ணியில் பாறைகள் உருண்டு உருண்டு ஓடி வலுவலுன்னு ஆயிடுது. அந்த கூழாங்கல்லேருந்து ஒரு 5-6 கூழாங்கல் எடுத்து வச்சிட்டேன். ஃப்ளைட்டில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் பேக்கில் போட்டிருந்ததுனால என்னமோ அவங்க பார்க்கவே இல்லை. கையில் உள்ள பேக்கில் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அதை கொண்டு வீட்டில் ஆளுக்கு 2ஆக நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தோமே, அங்கேயுமே சுற்றி அப்படியே ஒரு இயற்கை காட்சி அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2ஆவது நாள் உங்களுக்கு ஒரு இடும்பி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது மகாபாரதத்தில் உள்ள ஒரு கோயில். அது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு கூலிங்காக இருக்கும் அந்த இடமே. எருமை மாடு மேலெல்லாம் சவாரி கூப்பிட்டு போவாங்க. அங்கே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சொல்லி நிறையா உங்களுக்கு சீப் ரேட்டுக்கே கிடைக்கும். அங்கே உங்களுக்கு அழகாக அங்கே உள்ள மணாலி ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு காஷ்மீர் பொண்ணு மாதிரி ஆக்கி உங்களை அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த இடும்பன் கோயிலில் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். குகைக்குள்ளே தான் சின்னதாக சாமி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த இடும்பன் கோயிலில் மரக்கோயில் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2ஆவது அங்கேருந்து நம்ம சாயங்காலமே திரும்பிடலாம். சாயங்காலத்துக்கு மேலே நம்ம வெளியே இருந்தோம்னா ரொம்ப குளிரும். நாங்கள் போனது ஓரளவுக்கு வெயில் நேரம்தான், ஏன்னா குளிர் ரொம்ப தாங்க முடியாது. சின்ன பிள்ளைங்கள வேறு கூப்பிட்டு போயிருந்தோம். எனக்குமே குளிர்னால் ரொம்ப தாங்காது. அதனால நாங்கள் கொஞ்சம் வெயில் நேரத்தில் போயிருந்தோம். அப்போது பனி கொஞ்சம் பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த பனியெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு இங்கே புக்கெலாம் சின்ன வயசில் வாங்கின நோட்டெலாம் வாங்கினோம்னா அதில் அட்டைப்படத்தில் அழகாக ஹிமாச்சல் அப்படி எடுத்திருப்பாங்க. அந்த சரிவு எல்லாம் நம்ம நேச்சுரலாக கண்ணுக்கு நேராக பார்க்கலாம். எங்கே போனாலுமே கீழேயே ஒரு நதி நம்ம பின்னாடியே ஓடிக்கிட்டே வரும், எந்த வளைவுக்கு போனாலுமே. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களுக்கு வானத்தில் அந்த ஹைட்ரஜன் பலூன் மேலே பறக்கும்ல, அந்த பலூனில் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி பேசி அந்த பலூன் விளையாட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பியில் அப்படி ஒரு கொக்கியை போட்டு இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இடையில அப்படி ஸ்வைன்ட்டு கம்பியில் வழுக்கிக்கிட்டு போகலாம். அந்த விளையாட்டு கூட நாங்கள் போனோம். பயமே கிடையாது, ரொம்ப நல்லா போகலாம். நல்லா பாதுகாப்பாக நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு அந்த கம்பியும் நல்லா இதாக இருக்கும். நம்ம அந்த கம்பியிலே அப்படி பிடிச்சிட்டு அவங்க சொல்கிற மாதிரியே அப்படியே இருந்து சர்ன்னு சொல்லிட்டு வழிகிட்டு வரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த விளையாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பலூனில் பறக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பனி மலை மேலே இந்த பலூனில் அப்பப்போ காற்று புஸ் புஸ்ஸுன்னு மேலே எகிரும்.
இதுதான் வந்து இடும்பன் கோயில். இந்த இடும்பன் கோயில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே போனீங்கன்னா ஒரு ஜில் கிளைமேட்டை அனுபவிக்க முடியும். நல்ல குளிரும், ஸ்வெட்டர் இல்லாமல் போகக்கூடாது. ஸ்வெட்ரு போட்டுக்கோங்க. நிறைய வேஸ்லின் மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக காய்ச்சல் மாத்திரை வச்சுக்கோங்க. ரொம்ப குளிர் அடிச்சுது, நம்மளால் முடியலைன்னு சொன்னால் ஒரு பேராசிட்டமால் போட்டால் தான் நம்மளால் அந்த குளிரெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நல்ல சாப்பாடு ரோட்லலாம் நல்லா கிடைக்கும். எங்கே போனாலும் காரில் தான் போக வேண்டியிருக்கு. அங்கே பஸ் வசதிலாம் அந்த மாதிரி இருக்கான்னுலாம் தெரியலை. உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் போகணுன்னா நல்லா விசாரித்து பார்த்து போய்க்கோங்க. ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கே நிறையா சாப்பாடு நல்லா கொடுக்காங்க. வடக்க உள்ளவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனால் தான் அதுக்கு ஏற்றாக்குல செலவாகும். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாக்குல நீங்களே பார்த்து போய்க்கலாம். ஆனால் ரோடெலாம் பார்த்திங்கன்னா டபுள் ரோடு, 4-வே ரோடு போட்டிருக்காங்க. அந்த மலை மேலேயே அவ்வளவு கிளியராக ரோடு போகுது. நம்ம பாட்டுக்கு சர்ன்னு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்வதி கண்ட்டு. இப்போ இங்கே வந்து வெந்நி தண்ணி, அப்படியே வெந்நி நீரூற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, வெந்நி நீரூற்று இங்கே இருக்கும். அது பார்க்கவே ஒரு வெந்நி கபகபகபன்னு ஆவி பறக்கும். கிட்டே போயிட முடியாது. இங்கே வந்து ஒரு சீக்கு கோயில் இருக்குது. நம்ம இது வந்து பார்வதிக்கு உள்ள கோயிலும் இருக்குது, இது ஒரு சீக்கு கோயிலும் இருக்குது. இங்கே வந்து எப்பவும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இயற்கை காட்சி இருக்கே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான அழகு. இந்த பியாஸ் ரிவர் வந்து அப்படி துள்ளி குதித்து இந்த இடத்துலலாம் ஓடும். பார்வதி அவங்களோட கம்மலை வந்து இந்த இடத்துக்கு வரும்போது தொலைச்சிட்டாங்களாம். அந்த கம்மலை தேடுறதுக்காண்டி அனுமாரை கூப்பிட்டு வரும்போது அனுமார் வந்து இங்கே ரொம்ப தொலை போட்டு தேடினதுனால இந்த இடத்துக்குள்ள வந்து வெந்நீர் ஊற்று வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை சொல்கிறாங்க. இதுக்காண்டி இந்த இடத்து பேர் பார்வதி கண்டுன்னு பேர். நம்ம ரொம்ப தூரம் இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி வரணும். ஆனால் பிரயாணம் பண்ணி வர்ற பாதைகளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம்லாம் ரொம்ப இருக்கும். அந்த பாறைகள்லாம் அப்படியே மலைகள் மேலே அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். சூப்பராக. அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்வதி கண்ட்டு அந்த இடங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு நாள் மணாலி வந்து ஒரு 3 நாள் கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் பார்க்கணுன்னா 3 நாள் தேவைப்படும். அங்கே இருந்து அந்த மணாலி ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்னென்னா குல்லு போய் பார்க்கணும். குல்லு வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுன் மாதிரி இருக்குது அந்த குல்லு பகுதி. அந்த டவுனுக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு புத்திஸ்ட் கோயில் இருக்குது.